சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தினுடைய லிமிடேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் ஃபீச்சர்ஸ் பார்க்குறப்பே வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் வந்து நமக்கு தெரிய வந்தது. அதை தான் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் அப்படின்றது இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் இல்லைன்னா ஒரு அன்சைன்டிஃபிக் மெத்தட் ஆஃப் புக் கீப்பிங். அதை வந்து நம்ம தொடக்கத்திலேயே பார்த்துட்டோம். ஏன் அன்சைன்டிஃபிக் மெத்தட்? ஒவ்வொரு டெபிட்டுக்கும் வந்து ஒரு கிரெடிட் வேணும் அப்படின்றது ரிக்யர்மெண்ட். சிங்கிள் என்ட்ரியில் அது கிடையாது. அதனாலேயே வந்து நம்ம அதை அன்சைன்டிஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்கிறோம்னா எல்லா ரெக்கார்ட்ஸும் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. நாட் ஆல் ரெக்கார்ட்ஸ் அவைலபிள். தேவையான இன்ஃபர்மேஷன் இல்லை அவங்களுக்கு முக்கியம்னு ஃபீல் பண்ணுற ரெக்கார்ட்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க. மற்ற நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து மிஸ் அவுட் ஆகிடும். ஓகே. செகண்டு, இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது. அண்ட் ட்ரையல் பேலன்ஸ் பேசிக்கலி எதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்? அரித்மெட்டிக்கல் அக்யூரசி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இங்கே அரித்மெட்டிக்கல் அக்யூரசி உங்களால் என்ஷூர் பண்ணவே முடியாது. ஏன்னா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஓகே. தேர்டு, ட்ரையல் பேலன்ஸே ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்றப்ப வந்து உங்களால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களால் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ண முடியாது. பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால் உங்களால் உண்மையான ஃபைனான்ஷியல் பொசிஷன், நிதி நிலைமை என்ன அப்படின்றதையும் உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியாது. இது மட்டும் இல்லை, போன வருஷம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, இந்த வருஷத்தையும் போன வருஷத்தையும் கம்பேர் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத வந்து உங்களால் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா 2 வருஷத்துக்கான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்க போகிறது இல்லை. அண்ட் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சிங்கிள் என்ட்ரி பேசிஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பேங்க்கில் கொண்டு போய் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் முன்னே கொண்டு போய் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணால் அதை அவங்க அக்செப்ட் பண்ண போகிறதும் கிடையாது. அண்ட் ரொம்ப முக்கியமானது, சிங்கிள் என்ட்ரி மூலமாக நீங்கள் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் வரப்போகுது. என்னென்ன டிஃபிகல்ட்டி பாருங்கள். பேங்க்கில் போய் லோன் எடுக்கணும்னு நினச்சா லோன் எடுக்க முடியாது. ஏன்னா பேங்க்கில் வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா சாரி அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. அடுத்தது, உங்கள் பிஸ்னஸில் ஏதாவது ஃப்ராடு நடக்குதா இல்லையா அப்படின்றது சிங்கிள் என்ட்ரி மெத்தட் வச்சுட்டு உங்களால் மெஷர் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய பிஸ்னஸே வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட்ல வந்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய பிஸ்னஸை இன்னொரு என்டைட்டிக்கோ இன்னொரு கம்பெனிக்கோ சேல் பண்ணுறீங்க. அப்போ அவங்க வந்து உங்கள் பிஸ்னஸை வேல்யூ பண்ணுவாங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து எவ்வளோ விலை கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அது பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டமில் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி P&L பேலன்ஸ் ஷீட் எல்லாம் இருந்தால் தான் வந்து அவங்களால கரெக்டான வேல்யூஷன் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸையே நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த பிஸ்னஸுக்கான ப்ரைஸ் என்ன அப்படின்றது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அரைவ் பண்ண முடியாது.